Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life Prosperity Plus planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் நீட்ஸை எஃபெக்டிவ்லி அட்ரஸ் பண்ண இந்த பிளான் ஹெல்ப் பண்ணுமா லாங் ரன்ல அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ இன்டெப்தா பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுல சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க என்ஜாய் பண்ணலாம் அண்ட் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு செட் ஆகுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரீமியம் பேமெண்ட்ஸையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க. லைக் ஒன் டைம் பேமெண்ட் சூஸ் பண்ணலாம், இல்ல 5, 10, 15 இயர்ஸ் இந்த மாதிரி என்டையர் பாலிசி டேர்ம்க்கு அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற மாதிரியும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். பிளஸ் உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரிவார்ட்ஸா அவங்க லாயல்ட்டி அண்ட் மெச்சூரிட்டி அடிஷனும் கொடுக்குறாங்க. அண்ட் உங்க ஃபண்டை ஃபிளெக்சிபிளி ஆக்சஸ் பண்றதுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷனும் ஒன்று இருக்கு. அண்ட் உங்க வெல்த் இதுல வர மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் லிங்க் பண்ணிருக்க ரிட்டர்ன்ஸ் மூலமா நீங்க பில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். இது பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு கிடைக்கப்படுறது. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்க இந்த 3 ஆப்ஷன்ல எது வந்து ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கு டேட் ஆஃப் டெத் அப்போ அதுதான் நாமினிக்கு கொடுக்கப்படும். இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது இப்போ இந்த கொடுத்திருக்க எல்லா ஆப்ஷனோட அக்ரிகேட் தான் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுப்பாங்க பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு. ஸோ இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை லம்சம் அமௌண்ட்டாகவும் வாங்கலாம், இல்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமா ஸ்ட்ரக்சர்டு பே அவுட் ஆகவும் வாங்கலாம். அண்ட் இதுல லாயல்ட்டி அடிஷனும் இருக்கு. லாயல்ட்டி அடிஷன்றது உங்களோட ஆவரேஜ் டெய்லி பேஸ் ஃபண்ட் வேல்யூட 0.7% தான் 12 மந்த்ஸோட ஆட் பண்ணுவாங்க எவ்ரி பாலிசி இயர் எண்ட்ல. இந்த 6th பாலிசி இயர்ல இருந்து பிளஸ் உங்களோட பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் இந்த லாயல்ட்டி அடிஷன்ஸ் இருக்கும். மெச்சூரிட்டி அடிஷன்றதுமே இதே கால்குலேஷன் தான். மெச்சூரிட்டில உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஃபண்ட் வேல்யூ எவ்வளவு பர்சன்ட் பாத்தீங்கன்னா 1.4%. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதுல இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்னா லைஃப் லார்ஜ் கேப் ஃபண்ட், லைஃப் ஈக்விட்டி ஃபண்ட் 3, லைஃப் பியூர் ஈக்விட்டி ஃபண்ட், மேக் இன் இந்தியா ஃபண்ட், லைஃப் பேலன்ஸ் ஃபண்ட் 1, லைஃப் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் 1, லைஃப் மணி மார்க்கெட் ஃபண்ட் 1, லைஃப் மிட் கேப் ஃபண்ட் 2. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அந்தந்த அசெட் கிளாஸஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இவங்க அலோகேட் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் எவ்வளவு ரிஸ்க் ப்ரொஃபைல் இந்த ஃபண்டுக்கு இருக்கோ அந்த பேஸ் பண்ணியுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. லோ டு ஹை வரைக்கும் கேட்டகரைசேஷன் இருக்கு. இப்போ இந்த பாலிசில இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்ட் ஆப்ஷன், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எஸ்டிபி, ஆட்டோ மேனேஜ்ட் ஆப்ஷன், டார்கெட் மெச்சூரிட்டி ஆப்ஷன், லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன், ட்ரிகர் போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் 6 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்க சூட்டபிளா இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பிரீமியம் அலிகேஷன் சார்ஜ் கிடையாது, பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்கு. இது எப்படின்னா ஒரு ஈச் மந்தோட பிகினிங்ல ஒவ்வொரு செக்ரிகேட்டட் ஃபண்ட்க்கு இவங்க கொடுக்க வேண்டிய இதுல இருந்து யூனிட்ஸை கேன்சல் பண்ணி டிடக்ட் பண்ணிப்பாங்க இந்த சார்ஜ். ஸோ மேக்ஸிமம் 500 rupees பர் மந்த்னா இயர்லி 6000 rupees வரைக்கும் சார்ஜ் வரும். அண்ட் மொடாலிட்டி சார்ஜ் உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்றதுக்காக சார்ஜ் பண்றாங்க. இது உங்க பேஸ் ஃபண்ட் வேல்யூ அண்ட் டாப் அப் ஃபண்ட் வேல்யூல இருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதுவும் மந்த்லி பேசிஸ்ல ஈச் பாலிசி மந்த் பிகினிங்ல. இதுவும் 1/12 ஆஃப் த மொட்டாலிட்டி ரேட் தான். அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக சார்ஜ் பண்றாங்க. ஒவ்வொரு ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து சார்ஜஸ் மாறும். லைக் எவ்வளவு ரிஸ்க் அதிகமா இருக்கோ அவ்வளவு ரிஸ்க் இருக்கிற அளவுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஹையர் த ரிஸ்க் ஹையர் த சார்ஜ். ஸோ சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 0.50% இருந்து 1.35% வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. இதுல பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜும் இருக்கு. ஒரு பாலிசி இயர்ல 2 பார்ஷியல் வித்ட்ராவல் இருக்கு. அது வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பார்ஷியல் வித்ட்ராவலுக்குமே 100 rupees உங்க ஃபண்ட்ல இருந்து டிடக்ட் பண்றாங்க. அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜும் இதுல இருக்கு. இது எந்த இயர் நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க, உங்க பிரீமியம் அமௌண்ட் என்ன, பிரீமியம் பேயிங் டேர்ம் பொறுத்து இந்த சார்ஜஸ் மாறும். பட் 5th பாலிசி இயர்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. இதுல ஸ்விட்சிங் சார்ஜும் இருக்கு. 52 ஃப்ரீ ஸ்விட்சஸ் எனி பாலிசி இயர்ல அவைலபிள். செட்டில்மெண்ட் பீரியட்ல மட்டும் 4 ஃப்ரீ ஸ்விட்சஸ் தான் பர் இயர் அலோட். அதுக்கப்புறம் பண்ற ஒவ்வொரு ஸ்விட்ச்க்குமே 100 rupees பர் ஸ்விட்ச் இவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வேரியஸ் சார்ஜஸே பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஓவர் ஹெட் காஸ்ட் அடிஷனலா இருக்கு. இது மத்த மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ்ல அவ்வளவா அப்ளிகபிளா இல்ல. சோ இதுல இருக்கிறதுனால ஓவர் டைம் இந்த சப்ஸ்டான்ஷியல் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் தான் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் பண்ணும். இது ஒரு பெரிய டிராபேக். அண்ட் இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் அப் பிரீமியம் பெர்மிட்டட் அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் உங்க பேஸ் ஃபண்ட் வேல்யூல இருந்து அலோட். அதுவும் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல பாலிசி ஹோல்டர் 18 ஆயிட்டாங்கன்னா எது லேட்டரா வருதோ அந்த மாதிரி. அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல்
withdrawal option பார்த்தீங்கன்னா automated withdrawal ஒரு specified percentage இல்ல amount உங்க ஃபண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டடா withdrawal பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செல்ஃப் மேனேஜ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 8 அவைலபிள் ஃபண்ட்ஸ்ல இருந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்க பிரீமியமே ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது லம்சமாவும் வாங்கிக்கலாம் இல்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமா ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்டாவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்க பேஸ் பாலிசி என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க ரைடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு லிக்விடிட்டின்றது ரெஸ்ட்ரிக்டட் தான். அண்ட் நெட் பிரீமியம் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அப்ளிகபிள் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான். ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு பண்றதுனால உங்களுக்கு ஓவராலா வர அந்த அமௌண்ட்டும் கம்மியா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ வர ரிட்டர்ன்ஸுமே அது சிக்னிஃபிகன்ட்லா இம்பாக்ட் ஆகி கம்மியா தான் வரும். ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர கெயின்ஸ் டிடக்ட் பண்ணாங்கன்னா அது டிஃப்ரெண்ட். பட் இவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டே வந்து டிடக்ட் பண்றதுக்கு முன்னாடி டிடக்ட் பண்ணிட்டு பண்றதுனால கம்மியா தான் இருக்கும் நெட் பிரீமியமே. அண்ட் இந்த பிளான் வந்து உங்களுக்கு பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து திரும்பி கொடுத்துட்டாலுமே அந்த மணியோட டைம் வேல்யூன்றது நம்ம மிஸ் ஆயிடுது. அது அக்கௌண்ட் பண்ணாம தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே ஒரு டிராபேக்காக தான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை நீங்க டிசைட் பண்ணணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா இல்லையான்றதை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை எஸ்டிமேட் பண்ணி தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அதுக்காக தான் கால்குலேட் பண்ண போறோம். அது எஸ்பெஷலி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் இது ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா அப்பதான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட நம்மளால கம்பேரிசனும் பண்ண முடியும் அண்ட் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிளானை இவங்க பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்க ஒரு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா IRR கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 35-year-old மேல் இந்த பாலிசியை வாங்கியிருக்காங்க. சம் அஷ்யூர்ட் 15 lakh. பாலிசி டேர்ம் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 15 years. ஆனுவலா பிரீமியம் கட்ட போறது 1,50,000. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் அந்த அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூ அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுக்கப்படும். நம்ம இப்போ இதுல இருக்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை 2 அஸ்யூம்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு தான் கால்குலேட் பண்ண போறோம். ஒன்னு 4%, இன்னொன்னு 8%. இது இவ்வளவுதான் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இவ்வளவுதான் மேக்ஸிமம் மினிமம் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. வர்ஸ்ட்னா 4%ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பெஸ்ட்னா 8%ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரா நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்படி கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 4% ரிட்டர்ன் ரேட்ல நம்மளோட எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 28.32 lakhs வருது. பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர்ல IRR கால்குலேட் பண்ணோம்னா 2.82% வருது. இதே 8% ரிட்டர்ன் ரேட் பெஸ்ட் கேஸ் சினாரியோல எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 39.21 lakhs. பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர்ல IRR கால்குலேட் பண்ணோம்னா 6.67%. ஸோ இது ஒரு 15-year பாலிசி டேர்ம். இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்துமே ரிட்டர்ன்ஸ் அதுக்கேற்ற அளவுக்கு இல்ல. நம்ம எடுத்த ரிஸ்க்குக்கும் நம்ம லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ரிட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையபிளா இல்ல. ஏன்னா லாங் டேர்ம்ல ரிஸ்க் எடுக்கிறதே லாங் டேர்ம்ல ரிஸ்க் அட்ஜஸ்ட் ஆகி வரும் அப்படின்னா. ஏன்னா எஸ்பெஷலி ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். இல்லனா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இப்ப இருக்கிற ரேட்டை விட 15 yearsல கண்டிப்பா இன்ஃப்ளேட்டடா இருக்கும். அந்த காஸ்ட் சரி பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டடா இருக்கணும். பட் இந்த ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இன்ஃப்ளேஷனோட இது பேஸ் கீப் பண்ணல. ஸோ இந்த யூலிப் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க டிசைர்ட் கார்பஸை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கேப் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. ஒரு டிசைரபிள் அவுட்கம் இல்ல. ஸோ இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இந்த பாலிசியில் இருக்கிறதுனால நம்ம மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில இன்னும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்குதான் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். இது ஒரு யூலிப்ன்றதுனால இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 காம்பனன்ட்டுமே செப்பரேட் பண்றது இன்னொரு எஃபிஷியன்ட் அப்ரோச்சா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு இப்போ இந்த 2 சினாரியோவுமே அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிளா கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைஃப் கவரேஜ்க்கு ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சம் அஷ்யூர்ட் 15 lakhs அதே பாலிசியில ப்ரீவியஸ் இருந்த மாதிரியே நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு ஆனுவல் பிரீமியம் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7,100 rupees தான். பட் அங்க 1,50,000 வரைக்கும் நம்ம கட்டணும். இது 15-year பாலிசி டேர்ம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் 1,50,000 இருக்கும்போது இங்க 7,100 தான் கிடைக்கிறதுனால நம்ம கட்டுறதுனால நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக 1,42,900 எவ்ரி இயர் அவைலபிளா இருக்கு. இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்காக அலோகேட் பண்றோம். நம்ம ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் வேரி ஆகும். இப்போ நீங்க ரிஸ்க் அவ்வளவா எடுக்க விரும்பாத இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா டெப்ட் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணலாம் லைக் PPF. இதே ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் லைக் ELSS ஃபண்ட்ஸ். இதுல நம்ம PPF ELSS உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே கொடுத்து ரெண்டுத்தையுமே அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ PPF பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்க எஸ்டிமேட்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 38.5
7.75 lakhs, IRR 6.54% வருது. இது ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் ப்ராஸ்பெரிட்டி பிளஸ் பிளானோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ 8% சினாரியோக்கு இந்த ரிட்டர்ன் மேட்ச் ஆகுது. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இல்ல ரிஸ்கே இல்லனாலுமே PPF உங்களுக்கு அந்த யூலிப் விட அதே சேம் அஸ்யூம் ரேட்ல பெட்டர் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இது ஒரு பக்கம். இப்ப ELSS டர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ரீ-டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 59.66 lakhs. அதே கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கவுண்ட் பண்ணக்கு அப்புறம் நெட் மெச்சூரிட்டி வேல்யூ அப்ராக்சிமேட்லி 55.04 lakhs வருது. போஸ்ட் டாக்ஸ் IRR 10.55% வருது. சோ இந்த ரெண்டு அனலைசிஸ்லயே பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டா பண்ணும்போது சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் பேஸ் வச்ச மாதிரியும் ரிட்டர்ன்ஸ் வருது, அதோட பீட் பண்றது ரிட்டர்ன்ஸ் கூட வருது. ஸோ ஒரு கிரேட்டர் வெல்த் அக்யூமுலேஷன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ரீவியஸ் பிளான் விட ஒரு ஃபாஸ்டர் ஃபினான்ஷியல் growth உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஸோ இப்போ ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் ப்ராஸ்பெரிட்டி பிளஸ் பிளான்ல ஃபைனல் வேர்டிக் தானே நம்ம அனலைசிஸ்ல இதுல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா. ஸோ இந்த பாலிசி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இருக்கு. பட் வேரியஸ் சார்ஜஸ் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்டபிள் அமௌண்ட்ன்றது சிக்னிஃபிகன்ட்லா ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை இது இம்பாக்ட் பண்ணுது. நம்ம அனலைசிஸ்ல நமக்கு தெரிஞ்சதுன்னா இதோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் இருக்கிற அசோசியேட்டட் ரிஸ்க் எடுக்கிற ஜஸ்டிஃபையான ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் சம் அஷ்யூர்ட்மே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பேசிக் நீட்ஸை லாங் டேர்ம்ல கவர் பண்ற அளவுக்கு அவங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஸோ இதுவுமே உங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானை பொட்டன்ஷியலி டிஸ்டர்ப் பண்ண கூடும். ஸோ ஒரு ரிசல்ட்ல ஒரு அனலைசிஸா பாத்தீங்கன்னா ஃபைனலி இது ஒரு ஐடியல் ஆப்ஷன் சொல்ல முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ்க்கு இருக்கட்டும், வெல்த் அக்யூமுலேஷனுக்குமே இருக்கட்டும், இது ஒரு ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஸோ இந்த பாலிசியில நீங்க அவாய்ட் பண்றது தவிர்த்து லைஃப் இன்சூரன்ஸ் வரும்போது ஒரு பியூர் டேர்ம் பாலிசி இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா உங்க ஃபேமிலிக்கு எசென்ஷியல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை ஹையர் கவரேஜ் இன்னும் அஃபோர்டபிள் பிரீமியம்லேயே கிடைக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் அசெட் கிளாஸஸ்ல பில்ட் பண்றது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை நேவிகேட் பண்றதுக்கும் உங்க வெல்த் க்ரோ பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை தரோ எவாலுவேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.